பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் கூட மீண்டும் உங்களை வாயிலாக சந்திப்பதற்கு கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். நாம் அன்றைய கிருபையினாலே பரிசுத்தாவியானவருடைய வரங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் அஸ்திபாரங்களை பார்த்துவிட்டு சபை வளர்ச்சி வரங்களிலே போதிக்கும் வரம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், 3 வரங்களை பார்த்து விட்டோம். இன்றைக்கு கர்த்தருக்கு சித்தமாக பிரசங்கிக்கும் வரத்தம், கிஃப்ட் ஆஃப் ப்ரீச்சிங், பிரசங்கிக்கிற வரத்தை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சரி, சிலருக்கு பிரசங்கம் பல காலமாக பண்ணுவதனாலே பிரசங்கத்தை குறித்து எதற்கு படிக்க வேண்டும் என்று உண்டு. பிரசங்கம் தானே, நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இதை குறித்து என்ன தெரிய வேண்டியிருக்கு? பிரசங்கமா? சிலருக்கு பிரசங்கம் என்றால் புல்பீட்டில் நின்று அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுவது தான் பிரசங்கம். சிலருக்கு தங்களுடைய சொந்த கதைகளை பேசுவது பிரசங்கம், சிலருக்கு மற்றவருடைய சாட்சிகளை பேசுவது பிரசங்கம், சிலர் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துவிட்டு அவர்கள் என்ன அதில் புரிகிறார்கள் அதை பேசுவது தான் பிரசங்கம். சிலர் ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு தலைப்பு போட்டு, உபதலைப்பு போட்டு, 1, 2, 3 குறிப்புகள் போட்டு ஒரு ஆலோசனை செல்வது பிரசங்கம். இப்படி பிரசங்கம் என்று சொன்ன உடனே பிரசங்கிகள் மத்தியிலே ஒவ்வொரு விதமாக அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் உண்டு, கையாளுகிறவர்கள் உண்டு. விசுவாசிகளிடத்தில் பார்க்கும்போது அதற்கு மதிப்பெண் போடுகிறவர்கள் உண்டு. இதற்கு 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 4 மதிப்பெண் என்று மதிப்பு போடுகிறவர்கள் உண்டு. பிரசங்கம் என்றால் என்ன? அது தேவன் எப்படி அதை வரமாக கொடுக்கிறார்? அதை எப்படி செய்ய வேண்டும்? பிரசங்கத்திற்கு போதகத்திற்கு வித்தியாசம் என்ன? இப்படி அநேக காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. வாட் இஸ் பிரீச்சிங்? பிரசங்கம் என்றால் என்ன? ஒரு இப்படியாக சொல்லுகிறார், டு preach is to unfold the meaning of a scriptural text or theme to people so that they experience God's voice calling them to respond in faith and repentance. ஒரு வசன பகுதியை எடுத்து விளங்க காண்பித்து, அது விளங்க காண்பிப்பதோடு நின்று விடாமல் அதன் மூலமாய் கர்த்தருடைய இடைபடுதல் நடைபெற்று அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவும் விசுவாசத்திற்கு ஏதுவாகவும் நடத்தப்படுவதே ஆகும் என்று சொல்லுகிறார். அதோடு மாத்திரமல்லாமல் பிரசங்கம் என்றால் என்ன என்பதை குறித்து அநேக பிரசங்க வல்லுநர்கள் பிரசங்க புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவற்றிலிருந்து முக்கியமானவர்கள் பேசின சில கொட்டேஷன்ஸ், வாக்கியங்களை மட்டும் உங்களுக்கு மேற்கோள் காட்டிவிட விரும்புகிறேன். J.A. Packer, The Preacher and Preaching, Reviving the Art என்கிறதிலே Why Preach என்று அவர் சொல்லும்போது பிரசங்கம் என்றால் என்னவென்று அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார். Following 3 things. Its content is God's message to man presented as such. தேவனுடைய வார்த்தை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சிந்தையோடு செய்வது. Its purpose is to inform, persuade and calls forth an appropriate response to the God whose message and instruction are being delivered. அதனுடைய நோக்கம் தெரியப்படுத்த, உணர்த்துவிக்க, அதனாலே திருப்பப்படும் ரெஸ்பான்ஸ், அவர்களுடைய மனம் திரும்புதல் ஏற்பட்டு தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு. இட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் ஆல்வேஸ் அப்ளிகேட்டரி. ஒரு அப்பியாசத்தோடு, ஏதோ தகவல் கருத்து பரிமாற்றத்தோடு நின்று விடாமல் அவர்கள் வாழ்வில் எடுக்க வேண்டிய முடிவு அதை அடிப்படையாக கொண்டது. அத்தாரிட்டேட்டிவ், அதிகாரத்தோடு பேசுவது. இப்படி ஒன்று சொல்லுகிறார், அப்படி சொல்லுகிறார், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் என்றல்ல, அதிகாரத்திலே பேசக்கூடியது. இது தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய வல்லமையும் விளங்கப்படுத்தக்கூடியது என்று சொல்லுகிறார். ஜான் ஸ்டார்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இறையியல் வல்லுனர், பிட்வீன் 2 words, த சேலஞ்ச் ஆஃப் ப்ரீச்சிங் டுடே என்கிற புத்தகத்திலே அவர் சொல்லுகிறார், பிரசங்கம் என்று சொல்லும்போது என்னென்ன காரியங்கள் வர வேண்டும்? வழியில் நின்று ஹெரால்ட், முழங்கக்கூடியவன், ராஜாவுடைய கட்டளை பிரகடனப்படுத்தக்கூடியவன், அடுத்ததாக விதைக்கக்கூடியவன், ஸ்தானாதிபதி, ஊழியக்காரன், மேய்ப்பன் போன்றவைகள் இந்த பிரசங்கம் என்பதோடு கூட தொடர்பில் வரும். இவர்கள் செய்யக்கூடிய பணிகளிலே பிரசங்கித்தல், பிரகடனப்படுத்தல் என்று சொல்லக்கூடியது வரும். இதிலே பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது வசனத்தை எடுத்து காண்பிப்பது மாத்திரமல்ல, தொடர்பு படுத்துதல் மட்டுமல்ல, அந்த மக்களுடைய வாழ்வில் கேட்டு அந்த வாழ்விலே மாற்றத்திற்கு நேராய் நடத்தப்படக்கூடியது. அடுத்ததாக ஜேசன் மேயர், ப்ரீச்சிங் இன் பிப்ளிக்கல் தியாலஜி, அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், மை thesis is that the ministry of the word in scripture is stewarding and heralding God's word in such a way that people encounter God through his word. கர்த்தருடைய வார்த்தையாகிய வேதாகமத்தை
பிரகடனப்படுத்துவதன் மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை ஜனங்கள் கேட்டு அறிந்து கொள்வது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், என்ன கூறியிருக்கிறார் என்பதை சுயமாய் நான் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்வதனால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து உணர்ந்து கொள்வது. ஜான் பைப்பர், எக்ஸ்பாசிட்டரி எக்ஸல்டேஷன், கிறிஸ்டியன் ப்ரீச்சிங் as worship, அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், the preacher simultaneously explains the meaning of scripture and excels over the God glorifying reality in it. கர்த்தருடைய வார்த்தையை விளங்கப்படுத்தி பிரகடனப்படுத்துவதன் மூலமாக கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருவது, அது ஆராதனையுடைய அம்சமாக இருக்கிறது. அடான் W. ராபின்சன், Biblical Preaching, the Development and Delivery Expository Messages, நல்ல புத்தகம். Expository preaching is the communication of a biblical concept derived from and transmitted to historical, grammatical, literary study of a passage in its context, which the Holy Spirit first applies to the personality and experience of the preacher and then through the preachers applies to the hearers. இது பிரசங்கத்திலே ஒரு வகையான பிரசங்கம், எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங், ஆழமாக பிரசங்கித்தல். இந்த ஆழமாக பிரசங்கித்தல் என்று சொல்லக்கூடியது வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை சரித்திர ரீதியாக, இலக்கண ரீதியாக, இலக்கிய ரீதியாக புரிந்து கொண்டு முதலாவது அந்த பிரசங்க செய்தி சத்தியத்தை பிரசங்கிப்பவர் தன் வாழ்வின் தனது அம்சமாக்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு அறிவித்தல். மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் கடந்த நூற்றாண்டில் இருந்த ஒரு சிறந்த ஆழமாக பிரசங்கிக்கக்கூடிய போதகர். ப்ரீச்சிங் அண்ட் ப்ரீச்சர்ஸ், அதில் என்ன சொல்லுகிறார் என்றால், வாட் இஸ் ப்ரீச்சிங்? லாஜிக் அண்ட் ஃபயர், எலோக்வென்ட் ரீசன். ப்ரீச்சிங் இஸ் தியாலஜி கம்மிங் த்ரூ எ மேன் who is on fire. What is the chief end of preaching? I like to think it is this: it is given to men and women a sense of God and His presence. Preaching is theology coming through a man who is on fire. சிலர் சொல்லுவார்கள் அக்கினி 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 என்று. அக்கினி என்று சத்தம் போடுவதல்ல, theology coming through a man who is on fire. ஒரு நெருப்பு, வைராக்கியம் நிறைந்த மனுஷன் மூலமாக இறைவனை குறித்த தெளிவான சிந்தனை, சித்தாந்தம் தேவையுள்ளவர்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்திலே துரிதமாக பிரகடனப்படுத்தப்படக்கூடியது பிரசங்கம் என்று சொல்லலாம். டிம் கெல்லர், ப்ரீச்சிங், கம்யூனிகேட்டிங் ஃபெய்த் அண்ட் an age of skepticism, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், it is proclaim the testimony of God, preaching biblically, engaging with the authoritative text. This means preaching the word and not your opinion. When we preach the scriptures, we are speaking the very words of God. தேவனுடைய வார்த்தைகளை பிரகடனப்படுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்து ஜனங்களுக்கு வசனத்திலிருந்து அறிவிக்கிறோம். ஆகையினால இவர்களெல்லாம் இறையியல் வல்லுநர்கள், பிரசங்க வல்லுநர்கள். அல்லது மொத்தத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொண்டு மக்களுக்கு பிரகடனப்படுத்துதல், அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக, அவர்களை கர்த்தரை அறிகிற அளவில் வளர்த்துவதற்கு ஏதுவாக, அவர்கள் நிச்சயமான தீர்மானங்கள் எடுக்கத்தக்கதாகவே உணர்த்துவித்தல், அதிகாரத்தோடு பிரசங்கித்தல். அதை கேட்கும்போது மெய்யாகவே தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதை உணர்த்தப்படத்தக்கதாக ஒரு செயல் நடைபெற வேண்டும். இவைகளை பிரசங்கம் என்று சொல்லலாம். அடுத்ததாக, பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது அது வரமா, இயற்கை தாளந்தா, இல்லை அதை இரண்டும் இணைந்த ஒன்றா? இவைகளை நாம் பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது நேரடியாக பிரசங்கம் ஒரு வரமாக சொல்லப்படவில்லை. நேரடியாக அது ஒரு வரம் என்று வரங்களின் பட்டியலிலே பிரசங்க வரம் என்று சொல்லி வரமாக சொல்லப்படவில்லை. இதை வைத்துக்கொண்டு சிலர் பிரசங்கம் என்பது போதகம் என்பதும் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங், பிரசங்கம் போதகம் இரண்டும் ஒன்றுதான். பிரசங்கிப்பவர்கள் அனைவரும் போதகர்கள், பிரசங்கிப்பவர்கள் அனைவரும் போதகர்கள், போதகர்கள் அனைவரும் பிரசங்கிப்பவர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது? இப்பொழுது வரங்களை பார்த்து வருகிறார். ஆகையினால இந்த வரங்களோடு தான் நம்ம இணைத்து பார்க்க வேண்டும் என்னவென்று சொல்லி. ஒருவேளை இப்பொழுது பிரசங்க வரம் இருக்கிறது, அப்படி இருந்தும் ஒரு நேர்த்தியாக பிரசங்கிக்க முடியாமல் போகுமா? இல்லை பிரசங்க வரம் இல்லாவிட்டாலும் நேர்த்தியை பிரசங்கிக்க முடியுமா? அப்படி கேட்டு பார்த்தால், இப்பொழுது வரம் இல்லை என்று எடுத்துக்கொண்டால், வரம் தானே இல்லையே, எதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். இல்லை வரம் இருக்கிறது என்று சொல்ல, வரம் இருந்தால் வரம் இருக்கிறவர்கள் பேசிவிட்டு போவார்கள், நமக்கு அதற்கு தானாய் வந்துவிடும் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட கேள்விகள்
எழும்புகின்றது. நேரடியாக வேதாகமத்தில் பிரசங்கம் ஒரு வரமாக குறிப்பிடப்படவில்லை. ஆகிலும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 4வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இதை போதக வரத்தோடு நான் நினைத்து பேசினேன். ஆனாலும் சில வேதாகம வல்லுநர்கள் இந்த வார்த்தை, இந்த போதகம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய மூல மொழி லாலை என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதம் தான் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. லாலை என்று எடுக்க கிரேக்க பதம். இந்த லாலை என்று சொல்லக்கூடிய கிரேக்க பதத்திற்கு தமிழிலே போதித்தல் என்று இருக்கிறது. அதே வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்க முடியுமா? இதே வசனத்தை 1 பேதுரு 4:11 ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னு படிக்க முடியுமா? Whoever speaks, let him speak as it were the utterances of God. Whoever serves, let him do as by the strength which God supplies, so that in all things God may be glorified through Jesus Christ. whoever speaks என்று இருக்கிறது. ஸ்பீக்ஸ்னா என்னது? பேசுதல். பேசக்கூடியது ஒரு வரமாக சொல்லப்பட்டுள்ளது. whoever speaks, whoever teaches என்று அதில் பேசுவதில் போதனை அடங்கும். அது நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது லாலை. லாலை என்று சொல்லக்கூடியது பேசுதல். பேசுதல் என்று சொல்லும் பொழுது மற்ற இடங்களிலே இந்த பேசுதல் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? இதே லாலை என்கிற வார்த்தை வேதாகமத்திலே 21 தடவை வருகிறது. கிரேக்க மொழியில புதிய ஏற்பாட்டில் 21 தடவை வருகிறது. 21 தடவை வரும்போது 21 நாம் பார்க்க நேரமில்லை. வேறு சில வசன பகுதிகளை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம் படியுங்கள். எபிரேயர் 11:4. அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். மரித்தும் இன்றும் பேசுகிறான் என்று சொல்லக்கூடியது லாலை. லாலை என்று சொல்லக்கூடியது ஒரு போதனை பண்றாருன்னு அர்த்தமா? கிடையாது. இட்ஸ் நாட் டீச்சிங். அவருடைய லைஃப் இட் ஸ்பீக்ஸ். அது சாட்சியாக நிற்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தீத்து 2வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் தீத்து 2வது அதிகாரம் 15வது வசனம். முதல்ல 1வது வசனத்தை படியுங்கள், அடுத்து 15வது வசனத்தை படியுங்கள். அதற்கு முன்பதாக நான் யூதா 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். என்னுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகத்துதி செய்வார்கள். இதில் பேசும் இருமாப்பானவைகளை பேசும். they speak arrogantly. speak லாலை என்கிற கிரேக்க பதம். இப்பொழுது தீத்து 2:1 2:15 வாசியுங்கள். தீத்து 2:1 தானே? But as for you, speak the things which are fitting for sound doctrine. Speak the things. தமிழ் எப்படி போட்டிருக்குது? பேசு. ஸ்பீக். இந்த ஸ்பீக் என்று சொல்லக்கூடியது லாலை. அடுத்து 15வது வசனத்தை பாருங்கள். Things speak and exhort and reprove with all authority. Let no one disregard you. Speak and exhort with all authority. அதிகாரத்தோடு பேசி புத்தி சொல். புத்தி சொல்லுதல் ஒரு வரம், அதை நம்ம அடுத்து பார்ப்போம். புத்தி சொல்லுது எக்ஸோர்டேஷன். அப்ப ஸ்பீக்கிங் தமிழ் வாசிங்க. அதை பேசி போதித்து, preach and teach. அப்படி என்றால் இந்த 1 பேதுரு 4:11 வருவதை இந்த ஸ்பீக் என்று சொல்லக்கூடியது அதை போதித்தலாக எடுப்பதை விட அதை பிரசங்கித்தலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் சரித்திரத்திலும் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கும் பார்த்திருக்கிறோம். சிலர் வேதாகமத்தின் உண்மைகளை போதிப்பார்கள், ஆனால் பிரகடனப்படுத்தி
சமயத்திற்கு ஏற்றாற் போல பிரசங்கித்து விட முடியாது. நம்ம பார்ப்போம், பிரசங்கம் என்றால் அது எப்படி, போதக பிரசங்கத்துக்கு வித்தியாசம். அதே நேரத்தில் சிலர் நன்றாக சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள், ஆனால் வேதாகமத்தின் உபதேச உண்மைகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து இயம்ப எல்லாராலும் நேர்த்தியாக செய்ய முடியாது. ஆகையினாலே 2 ஒன்றல்ல, நாம் அதை பார்ப்போம். இது ஒன்று. நேரடியாய் பிரசங்கித்தல் என்று சொல்லப்படாவிட்டாலும் இந்த வார்த்தை வருகிறது, ஸ்பீக் என்று. இன்னொன்று, இந்த தீர்க்க தரிசன வரத்தை பிரசங்க வரத்தோடு தொடர்புபடுத்துகிறவர்கள் உண்டு. நாம் ஏற்கனவே தீர்க்க தரிசன வரத்தை பார்த்தோம். வாசியுங்கள், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே வரும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறனோ சபைக்கு பக்தி விருத்தியும் ஆறுதல் உண்டாக பேசுகிறான் என்று சொல்லி. 3வது வசனம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாய் பேசுகிறான் என்று சொல்லி. இந்த வரத்தை, பிரசங்க வரத்தை தான் தீர்க்க தரிசன வரம் என்று குறிப்பிடுகிறது என்று சிலர் சொல்லுகிறவர்கள் உண்டு. டாக்டர் பில்லி கிரஹாம், டாக்டர் ஜான் மெக்காத்தர் போன்றவர்கள் எல்லாம் ப்ரீச்சிங் இஸ் தி என்கேஜிங் தி எக்ஸ்போசிஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் தீர்க்க தரிசன வரத்தை குறித்து ஏற்கனவே படிக்கும்போது பார்த்தோம். தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லும் பொழுது முதலாவது தெய்வீக வெளிப்பாடோடு தொடர்புடையது. அந்த வெளிப்பாடோடு தொடர்புடையது தேவன் அறியாதிருந்ததை வெளிப்படுத்துவார். அதை தான் இவர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த ஏவப்பட்டு பேசினது தான் வேதாகமாக வந்திருக்கிறது. அதில் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறது. இப்போ உபாகமம் 18வது அதிகாரத்திலே அந்த ப்ரெடிக்டிவ் எலமெண்ட் சொன்னது நிறைவேறாமல் போல கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களும் பழைய ஏற்பாட்டின் இந்த அர்த்தத்தில் தான் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்தோம். மார்க் 14:65 இயேசுவை கன்னத்தில் அறைந்துவிட்டு ஞான திருஷ்டினாலே உன்னை அடித்தவனை சொல் ப்ராபசி என்று தான் வருகிறது. அடுத்து யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து முன்னறிவிப்பு கொடுக்கப்பட்டது தீர்க்க தரிசனம். அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கும் போது, அப்போஸ்தலர் 2 பேர் பிரசங்கிக்கும் போது தாவீது தீர்க்கதரிசியாக இருந்து மேசியாவுடைய உயிர்த்தெழுதலை முன்னறிவித்தார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அகபு பவுல் பாடுபட போகிறார் என்பதை அறிவித்தார். அது இயேசு சொன்னதுதான். என்றாலும் அவைகள் எல்லாமே ஒரு முன்னறிவிப்போடு தொடர்புடையது என்று நாம் பார்க்க வேண்டும். அதே போல 1 கொரிந்தியர் 14:29-30 தீர்க்கதரிசியில் 2-3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 3:5 இப்பொழுது தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்தில் வெளிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே இங்கு சொல்லியிருக்கிறவைகள் தெய்வீக வெளிப்பாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்து பிரசங்கிப்பதை சொல்லவில்லை நேரடியாக. ஆகையினாலே ஒரு சாரார் இது தீர்க்க தரிசன வரம், இது தெய்வீக வெளிப்பாடோடு தொடர்புடையது, வேதாகம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் தம்மை குறித்தும் வசனத்தை குறித்தும் அறிய வேண்டியவர்களே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார், இன்றைக்கு அதற்கு அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் அந்த தீர்க்க தரிசன வரத்திற்கு 2 அம்சங்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒன்று பிரதான அம்சம். பிரதான அம்சமானது அஸ்திபார வரத்தோடு தொடர்புடையது. எபேசியர் 2:20, எபிரேயர் 2:3-4 படி அதனுடைய அவசியம் பூர்த்தியான உடனே அது தொடர்ந்து நின்று போயிட்டது. ஆனால் அதனுடைய 2வது நிலை அம்சத்திலே தீர்க்க தரிசனம் என்று சொல்லக்கூடியது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை பக்தி விருத்தியும் மாறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுதல். இங்கே ஸ்பீக்ஸ் தான் இருக்குது, பேசுதல். ஆனபடினாலே அந்த வரத்தினுடைய வெளிப்படுத்தல் தன்மை முடிந்துவிட்டாலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை எடுத்து பிரகடனப்படுத்தக்கூடியது இன்றைக்கும் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்தை, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை 1 கொரிந்தியர் 14 நாம் வாசித்த அந்த தீர்க்க தரிசனத்தை வசனத்தை வைத்து அடிப்படையாக பேசுகிறார்கள். அதை ஒருவர் போதிக்கும் போது கருத்துக்களை சரித்திர பின்னணி கலாச்சார பின்னணியோடு எடுத்து பேச முடியும். ஆனால் பிரகடனப்படுத்தும் பொழுது பாவம் வெளிரங்கமாக்கப்பட்டு பக்தி வைராக்கியம் பெருகி கர்த்தரை அறிகிற அறிவிற்குள்ளதாகவும் சத்தியத்திற்குள்ளதாகவும் அவர்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த பிரசங்கவரம் என்று சொல்லக்கூடியது நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது 1 பேதுரு 4:11 ஸ்பீக்ஸ், பேசுதல், பிரகடனப்படுத்துதல். அடுத்ததாக தீர்க்க தரிசன வரம் என்று சொல்லும் பொழுது அது தீர்க்க தரிசன வரம் என்றாலே தெய்வீக வெளிப்பாடோடு தொடர்புடையது. இன்றைக்கு எடுத்து பேச முடியும் என்று சொல்லும் பொழுது இதை விசேஷித்தமாக பேசுவதற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை எல்லா தரப்பு மக்களும்
இருதயம் குத்தப்பட்டு அவர்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாகவும் கர்த்தர் நேரடியாக தங்களுக்கு இதை அவர்களுக்கு நேரடியாக பேசினது எப்படி இருக்குமோ அந்த அளவில் எடுத்து அதை வசனத்தை எடுத்து பேசக்கூடிய கிருபையாக தேவன் அதை அந்த அடிப்படையில் கொடுப்பார் என்று சொன்னால் இதை அந்த தீர்க்க தரிசன வரத்தினுடைய இந்த அம்சம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வரம் என்று பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசன அந்த பிரசங்கத்தை இந்த அளவிலே பார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் பிரசங்கம் என்று சொல்லி வரும் பொழுது இது மாத்திரமல்ல, மற்ற வரங்கள் இணையும் பொழுது இது வெளிப்படும். மற்ற வரங்களுடைய செயல்பாட்டிலும் பிரசங்கம் வர முடியும். உதாரணத்திற்கு இவாஞ்சலிஸ்ட் சுவிசேஷ வரம், சுவிசேஷகனுடைய நம்ம அதை எடுத்து பார்ப்போம். சுவிசேஷகருடைய வரம் வரும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கிறவர் பிரசங்கம் செய்ய முடியும். அதே போல புத்தி சொல்லுதல், எக்ஸோர்டேஷன், புத்தி சொல்லும் பொழுது அந்த புத்தி சொல்லுதலும் பிரகடனமாக வர முடியும், பிரசங்கமாக வர முடியும். தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள், மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள், நிர்வாகத்தரம் உள்ளவர்கள் அப்போ ஒரு பிரசங்கத்தையும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை இது செய்ய முடியும். இப்படி மற்ற வரங்களுடைய தொடர்பில் வரும் பொழுதும் இந்த வரம் வெளிப்பட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பிரசங்கத்திற்கு தேவனுடைய ஈவு என்கிற ஒன்று அம்சம் இருப்பது போல பிரசங்கத்திற்கு நாம் அதற்கேற்ற பயிற்சி பக்குவம் அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை கர்த்தர் பெரியவர் என்பதை எடுத்து பிரகடனப்படுத்த வேண்டும், முழங்க வேண்டும். ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக கர்த்தர் எப்படிப்பட்டவர், உலகம் பாவம் நிறைந்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம், இவற்றை எடுத்து பிரகடனப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நெருப்பு, ஒரு வைராக்கியம் உள்ளே இருக்குமானால் அவர் அதற்கேற்ற தேவனிடத்தில் அதற்கேற்ற ஒரு இந்த தாளந்து, இந்த வரம் வெளிப்படுவதற்கு கிரியை செய்வதற்குரிய பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு ஏற்ற ஸ்கில்ஸ், அதற்கு பயிற்சியை பெற வேண்டும். அதற்கேற்ற பயிற்சி, நேர்த்திய பிரசங்கிக்கூடிய பயிற்சியை அதற்குரிய நபர்களிடமிருந்து அதற்குரிய கிருபை பெற்று நேர்த்திய பிரசங்கிக்கிறவர்களிடத்திலிருந்து அந்த பயிற்சிகளை பெற வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் பிரசங்கம் என்று சொல்லும்போது அதிலே ஒரு தனி வரம் மாத்திரமல்ல, மற்ற வரங்கள் மாத்திரமல்ல, வரங்களை தாண்டி அதற்கேற்ற பயிற்சி, நேர்த்தியான பயிற்சி இருக்க வேண்டும். நான் 15 வயதிலிருந்தே பிரசங்கிக்கிறேன், எனக்கு இப்போது 28 வயது முடிந்திருக்கிறது. வரம் மட்டும் இருக்கும், பயிற்சி தேவையில்லை என்றால் என் பிரசங்கம் என்றைக்கும் ஒன்று போல் தான் இருக்கும். அப்படி யாரும் இருக்கக்கூடாது. எந்த வரம் பெற்றவரும், இந்த வரம் மாத்திரமல்ல, எந்த வரமாக இருந்தாலும் அதற்கு வரங்களிலே வளர வேண்டும். நாம் அடுத்து இந்த வரங்களை பார்த்துவிட்டு வரங்களிலே வளர்வதை குறித்து பார்க்கும்போது அதை விவரமாக பார்ப்போம். பயிற்சிகளை பெற வேண்டும். அடுத்ததாக ஒரு ஆவிக்குரிய ஒரு அம்சம் இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்போ தீமோத்தேயுவிலே வரும், கிறிஸ்தவ ஊழியத்தை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். அவர் எப்படிப்பட்ட தகுதிகள், ஆவிக்குரிய தகுதிகள் இருக்க வேண்டும். அவர் பேசுவதற்கும் வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னால் அந்த பிரசங்கம், அந்த பிரகடனம் ஒரு நேர்த்தியானதாக இருக்காது, அது சாட்சி நிறைந்ததாக இருக்காது. அதற்கு ஒரு ஆவிக்குரிய தன்மையும் இருக்கிறது. தேவனுடைய கிருபை இதில் வரும்பொழுது ஒரு மனிதன் உடைக்கப்பட்ட மனிதனாக, கர்த்தருக்குள் திடன் கொண்ட மனிதனாக, கர்த்தரால் உருவாக்கப்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு போதனை என்று சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறோம். இப்போ COVID-19 இருக்கின்றால் COVID-19 குறித்து இறையியல் பார்வையிலே தேவன் அதை எப்படி பார்க்கிறார், கர்த்தருடைய சித்தத்தில் அது எந்த சித்தத்திற்குள் வருகிறது, சாத்தான் இதில் பங்கு எடுக்க முடியுமா, மருத்துவம் அதில் என்ன இருக்கிறது, இதெல்லாம் நினைத்து ஒரு வேதாகம வசனங்கள் ஒப்பீடு செய்து ஒரு போதனை கொடுக்க முடியும். அதை பிரசங்கம் என்று வரும் பொழுது இந்த கோவிட் மத்தியிலே தேவனுடைய கிருபை, என்னை காத்த கர்த்தர், அது ஒரு இட் பிகம்ஸ் மோர் பர்சனல். இது தேவனுடைய கிருபை. அதை சிலர் அபிஷேகம் என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தில் பேசுகிற அனாயிண்டிங் என்று சொல்லி. அபிஷேகம் என்றால் நியமனம், அங்ஷன், நியமனம், தேவனுடைய காலிங், எனேபிள்மெண்ட், இது இருக்க வேண்டும். இதற்கு அந்த மனிதர் கர்த்தருக்குள் திடன் கொண்டவராக இருக்கணும். அதாவது சில பிரீச்சிங்கெல்லாம் பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் உணர்த்தப்பட்டு அதற்குள்ளே அக்கினியின் நடுவே நடந்து வந்து விட்டு அக்கினியின் நடுவிலே கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பிரகடனப்படுத்தும் பொழுது அது கேட்பவர்களுக்கே ஆச்சரியத்தை ஒட்டும், அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும். அதோடு கூட இதில் என்ன வர வேண்டும், a passion to preach,
ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கிக்கணும் அப்படி இல்லை, ஏதாவது சொல்லணும் அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரகடனப்படுத்தணும், முழங்க வேண்டும், கத்தரண்டைக்கு ஜனங்கள் திரும்ப வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இணைந்து வரும். இந்த வரம் என்று சொல்லும் பொழுது பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அதிலே வரம் வர வேண்டும், அதற்குரிய பயிற்சிகள் வர வேண்டும், மற்ற வரங்களோடு தொடர்பு வர வேண்டும், ஆவிக்குரிய நிலை, அதிலே ஆவிக்குரிய ஒரு அர்ப்பணம் இருக்க வேண்டும், அதற்குரிய ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கம் என்று சொல்லி வரும்பொழுது இவைகளெல்லாம் வர வேண்டும். பிரசங்கத்திற்கும் போதகத்திற்கும் வித்தியாசங்கள் உண்டு. ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனம். உபதேசிக்கவும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். டு ப்ரீச் அண்ட் டு டீச் அண்ட் டு ப்ரீச். அடுத்த ஒரு வசனம் வாசியுங்கள். லூக்கா 20வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 20வது அதிகாரம் 1வது வசனம். தேவாலயத்தில் உபதேசித்து அடுத்தனது சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 42வது வசனத்தில் பைபிள் சொல்லுகிறது, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். டீச்சிங் ப்ரீச்சிங். அடுத்த அப்போஸ்தலர் 15:35. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறே அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனம். ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமத்தனமாய் இருக்க வேண்டும். யாரு? கண்காணியானவன். ஏபிள் டு ஆப்ட் டு டீச். அதே இதில் 1 தீமோத்தேயு அடுத்த 5:17 வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இதே இது ஆங்கிலத்தில் வாசிக்க முடியுமா? Let the elders who rule well be considered worthy of double honor, especially those who work hard at preaching and teaching. உபதேசத்திலும் திருவசனத்திலும் தமிழ்ல இருக்குது. உபதேசம்னா டீச்சிங், திருவசனம்னு சொன்னா ப்ரீச்சிங். அப்போ டபுள் ஹானர். எல்டர்ஸுக்கு என்னது? மூப்பர்களுக்கு தேர் ஆப்ட் டு டீச். இது என்னது? பிரசங்கிக்கவும் தெரிஞ்சு உபதேசிக்கவும் தெரிஞ்ச டபுள் ஹானர். அப்படின்னா எனக்கு என்னது? எனக்கு டபுள் ஹானர். ஹானர்ஸுக்கு மேலே ஹானர்ஸ் சொல்லிட்டு இருக்க வேண்டியது. பிரயாசம். அப்போ பவுல் சொல்லக்கூடியது ஹானர் கர்த்தர் கொடுக்கணும். இப்போ இதில் ஒரு இம்ப்ளிகேஷன், இது இரண்டு என்று எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ இந்த இரண்டையும் குறித்து சில தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. பிரசங்கம், போதகம். முதலாவது, இந்த இரண்டும் ஒன்று என்று சொல்லக்கூடியவர்கள் எங்க போனாலும் ஒரு வசனத்தை எடுத்து இப்படி சொல்றது அப்படி சொல்றது என்று எங்க போனாலும் ஒரே தொனியிலே ஒரு வகுப்பறை அமைப்பிலிருந்து பேசக்கூடியது. ஏனென்றால் பிரசங்கமும் போதகமும் இரண்டும் ஒன்று என்று சொல்லக்கூடியது. ஆனால் நாம் இதுவரை பார்த்து வந்திருக்கிறோம், இரண்டும் ஒன்றல்ல, வித்தியாசம் உண்டு என்று பார்த்து விட்டோம். அடுத்து சிலர் சொல்வார்கள், பிரசங்கம் இருதயத்தில் பேசும், உபதேசம் அல்லாவிட்டால் போதகம் மனதில் பேசும். The preaching speaks to the heart, the teaching speaks to the mind. கேட்க நல்லா இருக்குது, ஆனால் பைபிள் அப்படி இல்லை. டீச்சிங் இருதயத்தை குத்தாது அப்படின்னு இல்லை. போதிக்கும் போதும்
உணர்ச்சியோடு மனதை தொடும் விதத்தில் பேச முடியும். அதே வேளையில் பிரசங்கம், எல்லா பிரசங்கமும் வந்து உணர்ச்சி பெருக்கெடுத்து ஓடணும் கிடையாது. அந்த அந்த இந்த ரேஷியோ, அளவீடு, பிரசங்கம் என்று சொல்லும்போது அதில் முக்கியத்துவம் வரக்கூடியது பிரகடனம். இதில் வந்து உபதேசத்தில் வந்து ஆலோசனை, செய்தி, உண்மைகள் வெளிப்படும். அதனால வந்து இதுனா இப்படிதான், இதுனா இப்படிதான். உபதேசத்தில் வந்து எந்த விதமான உணர்ச்சி இருக்காது, இல்லை ஒரு அப்ளிகேஷன் பிரயோகம் இருக்காது என்பது கிடையாது. ஒன்று மேலோங்கி இருக்கும், இன்னொன்றில் இன்னொரு அம்சம் மேலோங்கி இருக்கும். ஆனால் இது மட்டும்தான், இது கிடையாது என்று சொல்லக்கூடாது, அது தவறு. மூன்றாவது, ப்ரீச்சிங் இஸ் அபவுட் அப்ளிகேஷன், டீச்சிங் இஸ் அபவுட் இன்ஃபர்மேஷன். இதுவும் சிலர் சொல்வார்கள். போதித்தல் என்றால் கருத்துக்களை சொல்வது, பிரசங்கம் என்றால் பிரயோகம். அது ஒரு அளவில் உண்மை, பூரணமான உண்மை இல்லை. ஒரு போதனை என்று வரும்போது நம்ம என்ற சரித்திர பின்னணி பார்ப்போம், இறையியல் பின்னணி, கலாச்சார பின்னணி, அந்த ஒரு நிருபம் என்றால் நிருபத்தினுடைய பின்னணி, பிரச்சனை அனைத்தும் பார்த்துவிட்டு என்ன சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு அதற்குரிய ஆலோசனையும் சொல்ல முடியும். பிரசங்கத்திலே அனைவற்றையும் நாம் ஆழமாக அதில் போவதில்லை. ஒரு முக்கியமான அம்சத்தை எடுத்து மக்களுக்கு என்ன அன்றைக்கு அவசியம் என்பதை இந்த வசனத்தினுடைய பின்னணியெல்லாம் நாம் பார்த்துவிட்டு அது முக்கியத்துவப்படுத்தக்கூடியது இந்த அப்ளிகேஷன், இந்த பிரயோகம் என்பது முக்கியத்துவம் பெறும். போதனையிலே வந்து பிரயோகத்தை விட அந்த செய்தி, அதனுடைய உண்மைகள் முக்கியத்துவம் பெறும். ஆகையினாலே போதகத்திலே பிரயோகம் வரக்கூடாது என்று சொல்வது தவறு. உதாரணத்திற்கு 1 கூட்டல் 1 2, 1 கூட்டல் 1 2, அது எப்படி இருந்துட்டு போட்டு 1 கூட்டல் 1 என்று ஒன்று உண்டு, கூட்டல் என்கிற ஒன்று உண்டுன்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமா? அதுக்கு 1 கூட்டல் 1 2 நமக்கு அது தேவை என்பது அறிந்திருக்க வேண்டும். ஆகையினாலே அது ஒன்றில்லை. அடுத்ததாக, பிரசங்கம் வேதாகமத்தில் இல்லை என்று சிலர் சொல்வார்கள். டீச்சிங் தான் பண்ணணும், பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். இப்போ நாம் சில அதற்குரிய கிரேக்க வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உதாரணத்துக்கு, முதலாவது, வேதாகமத்தில் எழுதும் போது இந்த நாம் பார்க்கக்கூடிய போதகம், போதனை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் டிடாஸ்கோ என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. டிடாஸ்கோ என்றால் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை, அறிவுரை, புத்தி, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 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 பொருள், ஒரு கைபேசியாக இருக்கட்டும், ஒரு வாகனமாக இருக்கட்டும், ஒன்று வாங்கினால் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்று கொடுப்பார்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் வந்து அதற்குள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ், என்னென்ன பொருட்கள் இருக்கும், என்ன இருக்கும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்ய, டூஸ் அண்ட் டோன்ஸ் என்று அனைவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அதை குறித்த ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்திலே உள்ளே என்ன இருக்கிறது என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். டிடாஸ்கோ என்று அதற்கு அடுத்ததாக பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது 2 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போதனை என்று சொல்லும் போது டிடாஸ்கோ, இன்ஸ்ட்ரக்ஷன், ஆலோசனை, புத்தி சொல்லுதல். அடுத்ததாக பிரசங்கத்திற்கு 2 கிரேக்க வார்த்தை வருகிறது. ஒன்று கெரியூசோ, இன்னொன்று இவாஞ்சலிசோ. கெரியூசோ என்று சொல்லும் பொழுது அறிவித்தல், முழங்குதல், பிரகடனப்படுத்தல். இவாஞ்சலிசோ என்று சொல்லும் பொழுது இவாஞ்சலியோன், இவாஞ்சலிசம், குட் நியூஸ், நற்செய்தி என்று வரும். இந்த 2க்குமே பிரசங்கத்தில் வரும். அப்படி என்றால் பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது பிரகடனப்படுத்துதல், குறிப்பாக நற்செய்தி அறிவித்தல். நற்செய்தி அறிவிக்கும் போது அதற்கு முன்பதாக கெட்ட செய்தி வரும். மனிதன் பாவி, ஒருவன் நல்லவன் இல்லை. சுவிசேஷம் அறிவிக்கும் போது முதல்ல அங்கிருந்து தான் துவங்கணும். மனிதன் ரொம்ப நல்லவன் சொன்னால் அதுக்கு பிறகு வேற என்ன சுவிசேஷம் இருக்கிறது? ஆனால் அந்த கெட்ட செய்திக்கு தேவன் தீர்வாக ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறார், அதை அறிவிக்கிறார். இப்போ ரோமர்லாம் பார்க்கும் பொழுது அதை பிரகடனப்படுத்துகிறார். இது பிரசங்கம். அப்போ பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது பிரகடனப்படுத்துதல், போதனை என்று சொல்லும் பொழுது பயிற்றுவித்தல், எஜுகேஷன், கற்றுக் கொடுத்தல். பிரசங்கம் அறிவித்தல், உபதேசம், ஆலோசனை வழங்குதல், புத்தி சொல்லுதல். பிரசங்கம் டிக்ளரேஷன், போதித்தல், அவர்களை சீஷத்துவத்திலே பயிற்றுவித்தல். இப்போது டிடாஸ்கோல வந்து கெருசோயும் வர முடியும், இவாஞ்சலிசோவும் வர முடியும். டிடாஸ்கோ என்றால் டீச்சிங். டீச்சிங்கில் வரும்பொழுது கெரியூசோ, அதே போல் இவாஞ்சலியோன் ஒரு அறிவிப்பு,
அதே நேரத்தில் நற்செய்தியும் சொல்ல முடியும். ஆனால் அந்த டீச்சிங்கில் வந்து மேலோங்கி நிற்கக்கூடிய அம்சம் ஆலோசனை சொல்லுதல், புத்தி சொல்லுதல், எடுத்து அதனுடைய உண்மைகளை புரிய வைத்தல், இதுதான் மேலோங்கி வரும். பிரசங்கத்திலே மேலோங்கி வரும்போது பிரகடனப்படுத்துதல், அதிலே அடுத்து ஆனால் அதுலேயும் டிடாஸ்கோ வர முடியும், இன்ஸ்ட்ரக்ஷன் வர முடியும். அப்போது கான்டெக்ஸ்டும் சொல்ல முடியும். ஆனால் எது அளவிலே வர வேண்டும், எந்த பாணியில் செய்யப்பட வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இன்னொன்று, பிரசங்கம் என்று இப்பொழுது போதனை என்று சொல்லப்படக்கூடியது ஒரு வகுப்பறை அமைப்பிலே செய்யப்பட முடியும். வகுப்பறையில் இருந்து கொண்டே ஒன்றை எடுத்து அறிவிக்க முடியும். அதற்குரிய வேறு எக்ஸ்டர்னல் நிறைய காரியங்கள் பயன்படுத்த முடியும். ஒரு ப்ரொஜெக்டர் பயன்படுத்த முடியும், வரைபடத்தின் மூலமாக பயன்படுத்த முடியும். ஆனால் பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது எடுத்துக்கொண்டு வரைபடம் வரைந்து கொண்டு ப்ரொஜெக்ஷன் போட்டு கொண்டிருப்பதை அது ஒரு பிரசங்கமாக சொல்லிவிட முடியாது. பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது அது வசனம் உள்ளே போய் உள்ளே இருந்து கர்த்தருடைய ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஒரு வைராக்கியத்தோடு ஆத்ம பாரத்தோடு வரக்கூடியது. அது பிரசங்கமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்னும் சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பிரசங்கம் என்று சொல்லும்போது சொல்வார்கள் மாரல் அப்ளிகேஷன். இன்றைக்கு போய் இதை நான் செய்யணும், இன்றைக்கு இந்த கிஃப்டை பற்றி டீச் பண்ணணும், எனக்கு 7:30 மணி முதல் 9 மணி வரை. பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது மாரல் டியூட்டி, என்னுடைய பணி என்னது, இதன் மூலமாக அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்ப வேண்டும், இன்றைக்கு இவர்கள் கர்த்தரை இப்படிப்பட்டவராக புரிய வேண்டும். தேவனுடைய சர்வ வல்லமையுள்ளவர் என்று பிரசங்கிக்கிறேன் என்றால், ஆண்டவரே இதை இவர்கள் கேட்டு முடிக்கும் போது கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். இது அடுத்ததாக போதனை என்று சொல்லக்கூடியது 3வது நபர் வரைக்கும் போகும். பிரசங்கன்னு சொல்லும்போது முதல் நபர் இல்லாட்டி 2வது நபர். இப்போ போதனை என்று சொல்லும்போது பவுல் செய்த மிஷனரி பயணங்கள், பவுலுடைய ரட்சிப்பு, பவுலுடைய அழைப்பு என்பது அந்த மிஷனரி பயணங்கள். முதல்ல எங்கேருந்து துவங்கி எங்கே முடிக்கிறார், அந்தியோகியா வருகிறார், 3வது தொடங்கி எருசலேமுக்கு போகிறார். 3வது தேர்ட் பர்சன். ப்ரீச்சிங்னு வரும்போது பவுல் போனார், அதனால் எனக்கு என்ன, பவுல் போனார். பவுல் இயேசுவை குறித்த அறிவை கேள்விப்பட்ட உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், ஆண்டுடைய வசனத்தை கேட்ட உடனே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவரே நான் ஆயத்தம். அடுத்து செகண்ட் பர்சன், நீ ஆயத்தமா, ஆர் யூ ரெடி? பவுல் கிறிஸ்துவுக்காக லாபமானத்தை நஷ்டம் என்று விட்டார். ஏன் விட்டார்? அதெல்லாம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதிகப்படுத்தி பேசினால் அந்த பின்னணியிலே பிலிப்பியர் நிருபம், அந்த பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு சிறைச்சாலையில் இருந்தது, அவைகளை அதிக முக்கியத்துவப்படுத்தி அவைகளை விளங்கப்படுத்துவது போதனை. ஆனால் பவுல் அப்படி இருந்தார் என்பதை சற்று சொல்லிவிட்டு, நான் அப்படி இருக்கிறேனா? அடுத்ததாக அதை கேட்கிற நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா, நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். இந்த போதனை என்று சொல்லக்கூடியது 3வது நபர், பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது 3வது நபர், 2வது நபர், முதல் நபர் 2வது நபர். போதனையிலையும் 3வது நபர், அடுத்த 1வது நபர் 2வது நபர் வர முடியும். ஆனால் அந்த ரேஷியோ, இது எங்கு எதிர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது இருக்க வேண்டும். 1 பாயிண்ட் வெர்சஸ் மெனி. இப்போ போதனை என்று சொல்லக்கூடியது ஒரே இதிலே அநேக காரியங்களை எடுத்து பேசுவது. இப்பொழுது நான் எத்தனை வசனங்களை நாம் பார்த்து விட்டோம், எத்தனை காரியங்களை நான் உங்களுக்கு இத்தனை ஒரு 40 நிமிடம் 45 நிமிடத்திற்குள்ளதாக இத்தனை காரியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது இப்போ டாபிக்கல் ப்ரீச்சிங்கில் அநேகத்தை எடுத்து பேசலாம். ஆனால் பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு டெக்ஸ்ட், ஒரு வார்த்தை எடுத்து அந்த வார்த்தை பகுப்பாய்வு செய்து பின்னணியை சொல்லி இது இப்படி இருக்கிறது, அப்சர்வேஷன் என்ன இருக்கிறது, வியாக்கியானம், அதோட தொடர்புடைய வசனங்கள், கோரலேஷன், அப்ளிகேஷன், பிரயோகம். இந்த ப்ரீச்சிங் என்று சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு 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 டைட்டில், இதை நான் பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறாரா, அந்த திரும்ப வரப்போகிறார் என்பதை மையப்படுத்தி பேசுவது, இது முக்கியமானது. அப்போது ஒரு பிரசங்கத்திற்கு ஒரு ஒரு லிமிட் உண்டு. இப்போ டீச்சிங்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு இப்போ ஒரு புத்தகத்தை வசனமாய் பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் 5 ஒரு அதிகாரம் இல்லாட்டி 10 வசனங்கள் வரை பின்னணி, அதனுடைய இறையியல் கண்ணோட்டம், அதனுடைய இறையியல் பதங்கள் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு மீதத்தை அடுத்த வாரம் பார்ப்போம் என்று சொல்லி முடித்து விடலாம். ஆனால் பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அப்படி இருக்க முடியாது. அடுத்ததாக
போதனை என்று சொல்லும் பொழுது ஒரு அசைன்மெண்ட் இருக்கிறது, இது இதை செய்ய வேண்டும். ஒரு பைபிள் ஸ்கூலில் இந்த சப்ஜெக்டை டீச் பண்ணணும், அந்த சப்ஜெக்டை இத்தனை வாரத்தில் டீச் பண்ண முடியும். இல்லாவிட்டால் இந்த சப்ஜெக்ட் இப்போ நம்ம எடுக்கிறோம், இந்த வாரந்தோறும் சாட்டர்டேஸில் எடுக்கிறோம், இத்தனை வாரங்கள் எடுக்க முடியும். ஆனால் பிரசங்கம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாக நின்று இன்றைக்கு இந்த ஜனத்திற்கு இதை சொல்லணும், அறிவிக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 14-15 வாசியுங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 14-15. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. அனுப்பப்படாவிட்டால் விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள்? கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? எத்தனை காரியம் வருகிறது. விசுவாசியாட்டா தொழுது கொள்ள முடியாது, கேள்விப்படாட்டா விசுவாசிக்க முடியாது, பிரசங்கிக்காட்டா எப்படி கேள்விப்படுவாங்க? அப்போ ஒரு கர்த்தருடைய வசனம் கேள்விப்படணும், அது விசுவாசிக்கணும். அது மெயின் கோல் என்னது? டீச்சிங் சொல்லும் போது இந்த வரங்கள், இந்த சகோதரர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய வரங்களை குறித்து புரிஞ்சு கொள்ளணும். ஒரு லட்சியம் இருக்கிறது, அது யார் எப்படி புரிஞ்சு கொள்கிறா, இவ்வளோ கொடுக்கணும், எந்த அளவில் போகணும், இவங்களுக்கு இந்த அளவில் போகணும், இவங்களுக்கு அநேக இது இருக்கிறது. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வரும் பொழுது ஒவ்வொரு இடத்திற்கு மாறுபடும். பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது turn into repentance, believe, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு, அது அடிப்படையிலே ரட்சிப்போடு தொடர்புடையது. பொதுவாக பிரசங்கம் என்று சொல்லக்கூடியது அது ரட்சிக்கப்படாத ஒரு மத்தியில் செய்யப்படக்கூடிய, ரட்சிக்கப்பட்ட ஒரு மத்தியிலும் ரெண்டுலேயும் செய்யப்படக்கூடியது. ரட்சிக்கப்படாத ஒரு மத்தியில் செய்யப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மத்தியிலும் இது ரெண்டும் வரணும். போதகம் வரணும், பிரசங்கம் வரணும். இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது வெல்லணும் செய்கிறது. மெய்யாகவே அது தேவ வசனம்தான். இது மனுஷ வசனமாயல்ல, தேவ வசனமாகவே நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இதுதான் அதனுடைய அந்த ஒரு வித்தியாசம். போதனை செய்யும் போது தேவனுடைய வசனத்தை தான் நாம் போதிக்கிறோம். பிரசங்கிக்கும் போது நாம் தேவனுடைய ஸ்தானாதிபதியாக நின்று கொண்டிருக்கிறோம். ஹெரால்டு நின்று, வழிச்சந்துகளில் நின்று முழங்குபவனாக, ராஜாவினுடைய ஆணையை தெரியப்படுத்துகிறவனாக. இப்பொழுது நம்ம தானியல்ல பார்ப்போம், எல்லா ராஜாவினுடைய ஆணை பிறப்பிக்கப்பட்ட உடனே இந்த கீத வாத்தியங்கள் கேட்கும்போது நீங்கள் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவ்வளவுதான். இந்த ராஜாவுடைய ஆணை, அந்த ஸ்தானத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அதிகாரத்தோடு பேசக்கூடியது. அதுதான் ஒரு நல்ல பிரசங்கமாக வர முடியும். அதனுடைய கருத்துக்கள், செய்திகள் புரியத்தக்க விதத்திலே பேசுவதோடு நின்று விட்டால் அது ஒரு போதனை அளவிலே போய்விடும். பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது ஒரு முக்கிய கருத்து, ஒரு மெயின் தீம், ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அப்போ கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். எப்படி சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒரு செய்தி எடுத்து அதை அறிவிக்கும் போது ஜனங்கள் அதை எப்படி புரிஞ்சு கொள்ளணும், நான் எப்படி இருக்கணும், நான் ஒரு நல்ல பிரசங்கி, நல்ல பிரசங்கிக்கிற வரம் பெற்றவர். அதோடுக்குன்னா வேற அம்சங்கள் எல்லாம் சொன்ன, மற்ற வரங்களோட தொடர்புல வரும், பயிற்சி, தேவனுடைய கிருபை, ஆவிக்குரிய முதிர்ச்சி, இவைகளெல்லாம் வரும்போது கேட்கும்போது மெய்யாகவே கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். தேவன் வசனம் அப்படியே பேசினது மாதிரி இருந்தது. ஒரு திரைப்படத்தில் நேரடியாக பார்த்தது போல் இருந்தது. கர்த்தர் எப்படி நேரடியா நின்று சொல்வாரோ அந்த மாதிரி வரணும். போதகம் என்று சொல்லும் பொழுது ஒரு புத்தி சொல்லுதல் அந்த அளவிலே போகும். இது ஆணை அந்த அளவிலே வர வேண்டும். இது அதில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகையினாலே போதகத்திற்கும் பிரசங்கத்திற்கும் இத்தனை வித்தியாசங்கள் உண்டு. சில இடங்களில் இரண்டும் அவசியப்படும், சில இடங்களிலே
போதகம் அதிகம் அவசியப்படும். அதே நேரத்தில் பிரசங்கத்தினுடைய எலமெண்ட் தன்மைகள் சிலவற்றை கொடுக்க வேண்டியிருக்கும். சில இடங்களிலே பிரசங்கத்தை அதிகமாக கொடுத்து அதிலே போதனை வரும், கல பின்னணி எல்லாம் அது போதனை அடிப்படையில் வரும். சில இடங்களிலே பிரசங்க ஹெரால்டிங் அதுதான் அதிகம் வரும். இப்போது புதிய பணிக்களத்திற்கு செல்கிறீர்கள், ரட்சிக்கப்படாத ஒரு மத்தியிலே பேசும்போது ரோமருடைய கலாச்சார பின்னணி என்று சொல்லி அதற்கு ஒரு முகவுரையாக 1 மணி நேரத்தை சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்றால் அவருக்கு ஒன்றும் புரியாது, அவர்கள் எழுப்பி போய்விடுவார்கள். ஆகையினாலே அப்பேற்பட்ட இடங்களிலே அதற்கேற்றாற் போல செயல்பட வேண்டும். இதை குறித்து 2 அறிந்திருக்கணும். எங்கே எதை கொடுக்கணும், எதை எவ்வளவு கொடுக்கணும், போதனை எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இதில் 2 வரங்களையும் பெற்றவர்கள், 2 வரங்களிலும் பக்குவப்பட்டவர்கள் இவற்றை நேர்த்தியாக செய்ய முடியும். அதன் மூலமாக நல்ல ஆத்தும அறுவடை உண்டாகும். போதிக்க வேண்டிய இடத்திலே பிரசங்கம் பண்ணிவிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டிய இடத்திலே போதனை செய்தால் அது பிரயோஜனகரமாக இருக்காது. வேதாகமம் சொல்லுகிறது வசனத்தை பிரசங்கி என்று சொல்லி. த மேண்டேட் டு ப்ரீச். வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீதி சாஸ்திரத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. யாருக்கு எழுதுறாரு? உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்பொழுது சிறைவாசத்தில் இருக்கிறார். அவருடைய ஊழியத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு அவர் வந்திருக்கிறார். அவர் ஊழியத்தை நிறைவு செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதுக்கு முன்னே என்ன சொல்லுகிறார்? 1ஆம் வசனம், தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. அப்போ இயேசு கிறிஸ்து நியாயாதிபதி என்கிற உபதேசம் இருக்கிறது. 3ஆம் வசனத்தில் ஏன் இப்படி பேச வேண்டும், ஏன் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும், ஏன் சாந்தத்தோடு உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதல்லாமல் செவித்தின உள்ளவர்களை தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு 4ஆம் வசனம், சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பிரசங்கம் இன்றைக்கு எனக்கு டீச்சிங் வராது, நான் ப்ரீச்சர், நான் இவாஞ்சலிஸ்ட், நான் பிரசங்கி. சரி, நல்லது, பிரசங்கிப்பவர்கள் வேண்டும். என்ன பிரசங்கிக்க வேண்டும்? அங்குதான் இருக்குது சிலருடைய தப்பித்துக் கொள்வது. நான் டீச்சர் அல்ல, ஐம் அ ப்ரீச்சர். ப்ரீச்சர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு சிலர் பிரசங்கம் என்கிற பேரிலே தங்கள் சுய தம்பட்டத்தையே பேசுகிறார்கள். நான் அங்கு போனேன், நான் இங்கு வந்தேன், அதை பேசினேன், இதை பேசினேன், அது நடந்தது, இது நடந்தது, நான் 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 அது பேசுகிறார்கள். சிலர் கட்டுக்கதையை போல் சொல்றாரு, சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதர்களை சேர்த்துக்கொண்டு கட்டுக்கதைகளை பேசுறாங்க. சிலர் பார்த்தா கட்டுக்கதைகள், நரகத்துக்கு போனேன், பரலோகத்துக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன். ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக ஒன்று இருக்காது. ஒன்று சுய பிரஸ்தாபமாக இருக்கும், இல்லாவிட்டால் கட்டுக்கதைகளாக இருக்கும். மாறுபாடானவைகள், சுய இச்சைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவைகள். பணத்தை குறித்து சிலருடைய பேச்சப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசுகிறதா இருக்கும். தசமம் கொடுக்காட்டா நரகத்துக்கு போயிடுவார். தசமம் கொடுப்பது நல்லதா? நல்லது. அதனை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், கொடுக்க வேண்டியவர் எப்படிப்பட்ட தகுதி, அதை பெறக்கூடியவருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு எல்லாம் பார்க்கணும். ஆனால் பரலோகத்திற்கு நரகத்திற்கு போவதற்கு தசம பாகத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பணத்தை பற்றியே பேசுறது. அதிமிகு கிருபையை பற்றியே பேசுறேன்னு சொல்லிட்டு எப்படியும் வாழலாம் என்று பேசுறது. அவர்கள் ஒரு தவறான வாழ்க்கை முறையில் இருந்தால் அதை நியாயப்படுத்தும் விதமாக வேதாகமும் அதை ஆதரிக்கிறது என்று சொல்லி பேசக்கூடியது. இதெல்லாம் பிரசங்கம்னு சொல்றோம். ஒரு இடத்துல பிரசங்கிப்போம், ஒருத்தர் என்ன இப்படி படிச்சு என்ன புரியுறேன்னா இப்படி இருக்கு, எனக்கு புரிகிறது, நீங்க என்ன புரியுறீங்க, நீங்க என்ன புரியுறீங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றாய் புரிகிறது, 10 விதமாய் புரிகிறது. அது 10 விதமா இருந்தாலும் அது 10 விளக்கம் உண்டு, எல்லாமே சரிதான் என்று சொல்லி பவுல் என்ன சொல்றாரு?
திருவசனத்தை பிரசங்கம் எல்லா நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. பிரசங்கம் பண்றவங்களுக்கு உபதேசம் தெரிஞ்சிருக்கணும். என்னென்றால் பிரகடனப்படுத்துதலாகும். பிரகடனப்படுத்தும் போது தேவன் இருக்கிறார், எப்படி இருக்கிறாரோ அதை இருக்கிறவனுமா சொல்லணும். தேவனை குறித்து இல்லாதவற்றை இருக்கிறதாகவும் இருக்கிறவற்றை இல்லாததாகவும் சொல்வது பாவமாகும். ஏனென்றால் தேவனை தான் நாம் மையப்படுத்துகிறோம். கர்த்தர் இப்படிப்பட்டவர், கர்த்தர் இப்படிப்பட்டவர் இல்லை, கர்த்தர் இப்படி செய்வார், கர்த்தர் இப்படி செய்ய மாட்டார், கர்த்தர் இப்படி சொல்வார், சொல்ல மாட்டார், கர்த்தர் மெய்யாகவே சொன்னாரா, கர்த்தர் இப்படி செய்வாரா என்பதை என்று பார்ப்பதில்லை. சார், தோன்றினதெல்லாம் கர்த்தருடைய பெயரை வைத்து சொல்வது. ஒரு ராஜா சொல்லாததை சொன்னதாக சொல்வது குற்றம். இப்பொழுது இந்திய அரசாங்கத்தினுடைய பெயரிலே போலியாக செய்து கொண்டு இந்திய அரசாங்கம் சொன்னதாக அதை போலியாக பேசினால் அது தண்டனைக்குரிய குற்றம். அதே அப்படி இருக்கும்போது பரலோகத்தின் தேவனை குறித்த ஒரு செய்தியை சொல்லும்போது எனக்கு இப்படி தோணுது, நான் புரிஞ்சு கொண்டேன், அதனால் இப்படிதான் தேவன் என்று சொல்வது குற்றம். இன்றைக்கு அநேகர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, இந்த பிரசங்க ஊழியத்திற்கு வருகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் எடுத்து பேச தெரியவில்லையா? பிரசங்கம் பண்ணக்கூடாது. அதற்குரிய கிருபை இல்லையா? வேறு வரங்கள் இருக்கிறது, வேறு ஊழியங்கள் இருக்கிறது, அவற்றை செய்ய வேண்டும். உபதேசமே சுத்தமாக தெரியவில்லையா? அவர் உபதேசத்தை கற்றுக்கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். அவர் முழுமையாக உபதேசத்தை நுட்பமாக எடுத்து போதிக்கிற வரம் பெற்று ஞானத்தை போதிக்கும் வசன அறிவுணத்து வரத்தை இந்த வரத்தில் எல்லாம் பூரணப்படாமல் பூரணப்பட்டால்தான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அடிப்படையான நம்முடைய நம்பிக்கைகள் என்ன, பைபிள்னா என்ன, தேவன்னா யாரு, திரித்துவன்னா என்ன, பாவம்னா என்ன, ரட்சிப்புன்னா என்ன, சபைன்னா என்ன, இந்த அடிப்படை, இந்த சிஸ்டமேட்டிக் 10 உபதேசங்களை குறித்து ஒரு அடிப்படையான புரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். ஒன்று இல்லாமல் சிலர் நேரம் போகாமல் இருந்தவர்கள் திடீரென்று பாஸ்ட் ஆகிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் கர்த்தருடைய பெயரை பயன்படுத்துவது, இது ஹெரால்டிங், ஸ்தானாதிபதியாக நின்று பேசுவது, அது கவனமாக செய்யப்படக்கூடியது. யாதான் சொல்றாரு, ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, ரொம்ப ஜாக்கிரதையாய் செய்யப்பட வேண்டியது. இப்போ ஒரு டீச்சிங் சொல்லும் போதும், இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்றேன், அதுவும் கவனமாக தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் போதகராக இருப்பீர்களாக என்று யாக்கோபில் பார்த்தோம். ஆனால் டீச்சிங்கில் சொல்லும் போது இப்போ சில காரியங்கள் அதிக கடினமான பகுதிகள் சில இடங்களிலே வேதாகமத்தில் இருக்கிறது. அதை குறித்து பேசும்போது இதை குறித்து வேதாகம் இவ்வளவுதான் சொல்லுகிறது, இதை குறித்து ஆய்வு செய்தவர்கள் பல வேதாகம் வல்லுநர்கள் சரித்திரத்தில் நம்முடைய காரியம் இப்படி சொல்லுகிறார்கள், கருத்துக்கள் இருக்கிறது, இந்த காரியங்களினாலே நான் இதை நம்புகிறேன். ஒருவேளை சிலவற்றிலே ஒரு புளூராலிட்டி இருக்கிறது, கலாச்சாரம் பொருந்தி இடம் பொருந்தி இருக்கிறது. ஒரு நல்ல ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்தும் வசனத்தை பெற்றவர்கள், போதிக்கிற வரத்தை பெற்றவர்களுக்கு இப்போ சில இஷ்யூஸ் வரும். லோக்கல் சர்ச்சில் ஒரு தேசத்திற்கு இன்னொரு தேசத்திற்கு மாறுபடும். இப்போது மேற்கத்திய நாடுகளிலே டேட்டிங் என்று இருக்கிறது. இங்கே அது இந்த நம்முடைய கலாச்சாரத்தின்படி அது கலாச்சாரத்தின்படி சரியானதில்லை. இப்போ கலாச்சார இஷ்யூஸ் வரும்போது எதை அனுமதிப்பது எதை தடுப்பது என்று சொல்லக்கூடிய இந்த வரம் பெற்றவர்கள் அதை எளிதாக தீர்மானித்து உள்ளூர் சபைகளுக்கு அதை பிரயோஜனப்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அங்கே குழப்பம் உண்டாகும். அப்போ அவற்றிலே ஒரு புளூராலிட்டி இருக்கிறது. இந்த இஷ்யூ இப்படி டீல் பண்ணுவோம், அங்கே அப்படி பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு இப்படி பண்ண வேண்டும், இந்த காரணத்தினால எதை அனுமதிக்கலாம், எதை அனுமதிக்கக்கூடாது என்று. பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது பிரகடனப்படுத்துவது, ப்ரீச்சிங் சொல்லும் பொழுது உண்மையாகவே இப்படி தான் வந்ததா, உண்மையாகவே இதுதானா, அதை யோசித்து விட்டு நாம் பிரகடனப்படுத்துவதற்குன்றதாக கவனமாக இருக்க வேண்டும். இது போட்ட வார்த்தையெல்லாம் திடீரென்று திரும்ப எடுக்க முடியாது. பிரசங்கிக்கும் போகிற சிலர் மன்னிப்பே கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் பிரசங்கமாக இருக்காது, மன்னிப்பு கடிதம் கேட்டுக்கொண்டிருப்பதாகவே மாறிவிடும். அப்படியும் இருந்து விடக்கூடாது. ஆகையினாலே எல்லா நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, ரிபியூக், எக்ஸார்ட், டாக்டரின் எல்லாம் சாந்தத்தோடு செய்யணும். அதே நேரத்தில் கண்டனம் பண்ண வேண்டிய, வெட்ட வேண்டியதை வெட்டணும், ஒட்ட வேண்டியதை ஒட்டணும், புத்தி சொல்லும்போது புத்தி, தட்டி கொடுக்கும்போது தட்டி கொடுக்க வேண்டும், அரவணைக்கும் போது அரவணைக்க வேண்டும். பிரசங்கத்தில் இதெல்லாம் வரணும், தட்டி கொடுக்கணும், அரவணைக்கணும். ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து செய்யக்கூடியது. இப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது இல்லை என்று சொல்வதில்லை. இப்போ டீச்சிங்கா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன்,
இப்படி இருக்கிறது பிரதர், இது இந்த கிஃப்ட் இப்படி இருக்குது, இந்த கிஃப்ட் இப்படி இருக்கிறது, நீங்கள் இப்படி ஏற்றுக்கொண்டால் இது இப்படி, இல்லாவிட்டால் இது எப்படி. டீச்சிங் என்று சொல்லும் பொழுது சாதக பாதகங்கள் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்று சொல்ல முடியும். பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அதை அழுத்தி எனக்கு புரிகிறது இல்லையா, அந்த உள்ளார்ந்த இருதயத்திலிருந்து வரக்கூடியது, அதை கவனமாக செய்ய வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இல்லை என்றல்ல. சபை புல்பீட்டில் தான் என்று பேசுவேன் என்றல்ல. புல்பீட்டில் வாய்ப்பு கிடைத்தாலும் சரி, தெரு பிரசங்கம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சரி, சிறைச்சாலையிலே பேச வேண்டிய வந்தாலும் சரி, 100 பேருக்கு முன்பதாக பேச வேண்டியிருந்தாலும் சரி, ஒருவருக்கு பேச வேண்டியது இருந்தாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அதை எந்தெந்த முறைகளிலே பிரசங்கிக்க முடியுமோ, அது வார்த்தை மூலமாக பிரசங்கமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், சமூக வலைதளமாக இருக்கட்டும், எழுத்து மூலமாக இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தையை எந்த விதத்திலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கே எப்படி யாருக்கு பேசணும் என்பதை நாம் ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். இது ஒவ்வொருத்தரும் செய்திருக்கும். இந்த வரம் பெற்றவர்கள் தான் இதை நேர்த்தியாக செய்ய முடியும். ஆனால் அனைவரும் அடிப்படையானது. இப்போ சுவிசேஷம் சொல்வது இதோடு இணைந்து வரும். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு பிஹெச்டி வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு சுவிசேஷம் தான் சொல்ல தெரியும்னா அதை ஒரு பிரசங்க பாணியிலே சொல்ல முடியும். சுவிசேஷத்தை சொல்வது இல்லை இப்படி இருக்கு, வேணுமா வேண்டாமா, எனக்கே டவுட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பிரயோஜனமற்றது. எனக்கு வேதாகமத்தின் உண்மைகளை எல்லாவற்றையும் பிரசங்கித்து விட கிருபை இல்லை, வரம் இல்லை, எனக்கு போதக சமர்த்தம் இல்லை என்றாலும் ஒரு சுவிசேஷம் சொல்வதற்கு சுவிசேஷம் சொல்வதையாவது அடிப்படையான காரியங்களையாவது நாம் பிரகடனப்படுத்த அறிந்திருக்க வேண்டும். ஆகியனால் இன்றைக்கு நாம் பிரசங்கம் என்றால் என்ன, பிரசங்கம் என்பது அடுத்ததாக அதை ஒரு வரம், மற்ற வரங்களோடு இணைந்த வரம், ஆவிக்குரிய முதிர்ச்சி, சுய ஆயத்தம், அனுபவம் இவைகளோடு பார்த்தோம். அடுத்ததாக பிரசங்கமும் தீர்க்க தரிசன வரம், இதுக்கு 2 ஒன்றா 2 என்று சொல்லக்கூடியவைகளை பார்த்தோம். அடுத்ததாக பிரசங்கத்திற்கும் போதகத்திற்குரிய வித்தியாசங்களை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ண அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்த வாரத்திலே வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் எப்படி பிரசங்கித்தார்கள், ஹவு டிட் தே ப்ரீச், நம்ம அவங்க எப்படி போதித்தாங்கன்னு போதகத்தில் பார்த்துட்டோம். எப்படி அவர்கள் பிரசங்கித்தார்கள், பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது அதில் எத்தனை விதமான பிரசங்கங்கள் இருக்கிறது, பிரசங்கம்னு சொன்ன உடனே எத்தனை விதமான பிரசங்கங்கள் இருக்கிறது, அந்த பிரசங்கங்களை எப்படி சமயத்திற்கு ஏற்ற வகையிலே எப்படி நாம் எந்த இடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல ஒரு பிரசங்கிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை எப்படி அறிந்து கொள்வது, அந்த வரம் அவருக்கு இருக்கிறது என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது, அதில் எப்படி வளருவது, இவைகளை நாம் அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். டீச் பண்றதுக்கு அடிப்படையான ஒரு டீச்சிங் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும். டீச் பண்றதுக்கு ஒரு பேஸ் டீச்சிங் ஆமா 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 மஸ்டா இல்லையான்னு கேட்கணும். ஏன்னா நிறைய பேர் இப்போ எனக்கு தேவன் அழைக்கிறான்னு சொல்லிட்டு டேரக்டா ஊழியத்துக்கு வந்துடுறாங்க, அவங்க வேதத்தை எடுத்து சொல்றாங்க. ஸோ சரியான ஒரு டாக்டரின் பேசுறாங்கன்னு தெரியல. அதனால டீச்சிங் ப்ரீச்சிங் பேஸா மஸ்டா வைக்கலாமா, மஸ்டா இருக்கணுமா, என்ன சொல்றீங்க? ஒருவர் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று ஒருவர் இப்போ சொல்றாரு, எனக்கு தேவன் ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், அதில் என்ன அழைத்திருக்கிறார், பிரசங்கிக்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுவாரானால் தேவன் அவரை அழைத்திருக்கிறது. ப்ரீச்சிங் இஸ் அ காலிங். அது ப்ரீச்சிங் ஒரு கிஃப்ட் மாத்திரமல்ல, பிரசங்கம் ஒரு அழைப்பு, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் பிரசங்கிக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு எதுவும் கற்றுக்கொள்ள மனமில்லை எதை பேசுவார்? அது சரியான அணுகுமுறை இல்லை. அவர்கள் அடிப்படையான எதை பேச வேண்டும்? பிரசங்கம் என்று சொல்லும் பொழுது வடை சுடுவது எப்படின்னு நான் பேச போகிறது, எப்படி வடை சுடுறது, இல்லாட்டா இந்த இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இன்றைக்கு இந்த விளாகிங் என்று சொல்லி காலையில் எங்கே போனேன், நான் இப்படி செய்கிறேன், வீட்டை எப்படி பராமரிக்கிறேன், அப்படி செய்கிறேன், எப்படி தோட்டம் வச்சுருக்கிறேன், எப்படி கார் ஓட்டுறேன், எப்படி மேக்கப் பண்ணுறேன். ப்ரீச்சிங் என்பது இது இல்லையே. இன்றைக்கு அதுதான் சிலருக்கு ப்ரீச்சிங். அப்படி இருக்கிறவர்கள் என்று செய்ய முடியாது.
கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பிரகடனப்படுத்தக்கூடியவர்கள் கர்த்தர் யார் என்பதை அறிஞ்சிருக்கணும், தேவனுடைய குணாதிசயங்களை அறிஞ்சிருக்கணும், தேவனுடைய பண்புகளை அறிந்திருக்கணும், அவருடைய திட்டத்தை அறிஞ்சிருக்கணும். அவர் இன்றைக்கு கட்டி எழுப்பியிருக்கிற சபையை குறித்து அடிப்படையான உபதேசத்தை குறித்து அறிய மனமில்லை என்று சொன்னால் அவர் கள்ள போதகராய் தான் வருவார். அவர் பிரசங்கிப்பதனாலே காலப்போக்கிலே குழப்பங்கள் தான் உண்டாகும். சிலர் சொல்லுவாங்க தேவன் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி. தேவன் கழுதையை கூட பயன்படுத்தியிருக்கிறார். தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார் என்பதனாலே அவர் எந்த ஆயத்தப்பட தேவையில்லை, ஆவிக்குரிய ஆயத்தமோ அதே போல அவருடைய நேரத்தை கொடுத்ததற்கான ஆயத்தமோ தேவையில்லை என்று சொல்வது தவறானது. அப்பேற்பட்டவர்கள் பிரசங்கிக்கும் போது குழப்பங்கள் உண்டாகும். இன்றைக்கு நிறைய இடங்கள்ல குழப்பம் ஏற்படுவதற்கு காரணம் என்றால் என்ன பேசுகிறது என்பது தெரியாது. ஏதாவது பேசுறது, ஒரு நோக்கம் இருக்காது, லட்சியம் இருக்காது. சிலருக்கு நல்ல லட்சியம் இருக்கும், அதை சரியா பேச தெரியாது. ஆகையினாலே இப்போ ஒரு சர்ச் இருக்கிறது, ஒரு சர்ச் ஒரு பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணது, நியமனம் வைக்கிறதுன்னா அவர் அடிப்படையாக வேதாகம கலாசாலையில் சென்று படிச்சிருக்கணும். கத்தரை யாரையும் அழைக்கலாம். கத்தர் அழகுள்ளவன் அழகில்லாதவன் ஜாதி மதம் அப்படி அவர் ஒன்றும் பார்க்கறது இல்லை. ஆனால் மேய்ப்பருக்குரிய தகுதி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, போதக சமர்த்தனும் இருக்குது. அதில் அவருடைய மெயின் ஃபோக்கஸ் ப்ரீச்சிங்காக இருப்பது தவறு இல்லை, டீச்சிங் இது தனி கிஃப்டாக இருக்கிறது. ஆனால் நம்ம அடிப்படையாக சொல்லக்கூடிய ரட்சிப்பு, தேவன், நித்திய வாழ்வு, இது என்ன, இது எதுவும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. நம்ம அதிகம் பேசும்போது ஒன்று பாவம், இயேசு கிறிஸ்து தருகிற ரட்சிப்பு, அடுத்து திரியேக தேவன், நம்முடைய தேவன் யார் என்பதை அறிஞ்சிருக்கணும், மனிதன் யார் என்பதை அறிஞ்சிருக்கணும், கிறிஸ்தவத்திலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன, வேதாகமம் என்ன சொல்லுகிறது, அடுத்து இனி வருகிற உலகம் நம்ம போகிறது, இவைகளை குறித்து அடிப்படையாக தெரியாமல் என்ன பேச போகிறார். ஆகையினாலே ஒரு ஒரு பாஸ்டராக இருக்குன்னு சொல்லக்கூடியவர் அனைத்து விதமான இறையியல் விவாதங்கள், இறையியல் நிலைப்பாடுகளிலும் எல்லா காரியங்களும் கற்றறிந்தவர் தான் பாஸ்டராகணும்னா ஒருத்தராக முடியாது. அது சிலர் வரம் பெற்றவர்கள் அதிலும் தேறி வருவார்கள். அதே வேளையிலே எதுவும் எனக்கு அறிய மனமில்லை, ஆனால் நான் பேசுவேன், கண்ணை மூடி பேசுவேன் என்று சொல்கிறோம். நீங்கள் ஜாக்கிரதையா